ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது உங்கள் ஃபோட்டோவை எப்படி நீங்கள் பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். பிடிஎஃப்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் நீங்கள் ஜெராக்ஸ் எடுப்பீங்களா கடையில் போய், அதை இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் அது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் தான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஆளில் தான் எல்லாம் பார்த்து ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துச்சுன்னா நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் கீழே கேமரா ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேமரா பர்மிஷன் வந்து கேட்கும். அது எதுக்குன்னா ஃபைலை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு. ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சைடில் இம்போர்ட்டுங்கிற கேலரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இம்போர்ட் அப்படி அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸை எந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களோ, எந்த ஃபைலோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களோ, எந்த பேப்பரோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே க்ராப் பண்ணி அதே காட்டும். அப்படி இல்லைன்னா நீங்களே க்ராப் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா எக்கச்சக்க ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்களா தெரியும், கலர் ஜெராக்ஸு, கலர் இல்லா ஜெராக்ஸு, அந்த ஃபில்டர் கூட இருக்குது. நீங்களே ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா சேவுங்கிற டிக் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேஜுக்குள்ள கூட்டிகிட்டு போவோம். அதை நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்னு கீழே ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க, கீழே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் மேலே அங்கே சேவ் பட்டன், ஷேருக்கு முன்னால் சேவ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரீநேம் கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். அதில் இருக்க ஷேர் பட்டன் இருக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அது மேனேஜருக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும், டவுன்லோட்ஸில் கிடக்கும், சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி காட்டுறேன். பார்த்துக்கோங்க, கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் மாதிரி தான் ஓப்பன் ஆகி பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்க பெல் ஆளில் தான் இல்லையான்னு பார்த்து மறக்காம ஆள் கொடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.